முதலமைச்சர் ஜெயலலிதாவின் விடுதலையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திமுக முடிவு செய்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் பங்கேற்கவில்லை. கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை எதிர்த்து திமுக சார்பில் மேல்முறையீடு செய்வது என்று அந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். இங்கே ஒரு தவறான பிழையான ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த தவறை சுட்டிக்காட்டுவதற்காக அந்த மேல்முறையீடுக்காக முடிவெடுத்திருக்கிறது. இந்த மேல்முறையீட்டை பொறுத்தவரை இவர்கள் கர்நாடக அரசு இது எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை என்றால் அதற்கான ஊடகங்கள் தற்போது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கலாம். அது ஆளுங்கட்சியினுடைய திட்டமிட்ட பிரச்சாரமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கர்நாடக அரசு இந்த நடவடிக்கை மேல்முறையீட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் லோக்கஸ்டாண்டி, அதாவது வழக்கீடு உரிமை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வழக்கை மேற்கொண்டு மேல்முறையீடு செய்து நடத்தும் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.